ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் சூடான பிறகு நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே வறுப்பட்ட பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை பாதியாக கீறி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் பெரிய தக்காளியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருள் நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 1/4 கிலோ மட்டன் வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மட்டனோட பீசஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருளோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே பாதி சொம்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மேலே கொஞ்சம் நுர வந்த உடனே நான் குக்கரோட மூடியை போட்டு விசில் கொடுத்து மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 6லேருந்து 7 விசில் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ எனக்கு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னு சொல்லிவிட்டு நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இங்கே தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுனால நான் இங்கே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான மட்டன் குழம்பு தயார். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.